வேர்ல்டு கப் ஹிஸ்டரியிலேயே ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்க அப்செட் வந்து இங்கிலாந்துக்கும் அயர்லாண்டுக்கும் நடந்த மேட்ச் தான் 2011 வேர்ல்டு கப். இந்த மேட்ச்ல இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் 128 ரன் அடிச்சிருந்தாங்க. செகண்ட் பேட்டிங் பண்ண அயர்லாந்து 115 5 மாதிரி தடுமாறிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த கெவின் ஓ'பிரையன் தன்னுடைய அதிரடியான ஆட்டத்துல மேட்சை ஜெயிக்க வச்சுட்டார். 50 பாலுக்கு 100 ரன் வரை அடிச்சிருந்தார். இது வேர்ல்டு கப்ல ஃபர்ஸ்ட் அப்செட். வேர்ல்டு கப்ல ரெண்டாவது அப்செட் அயர்லாந்து வர்சஸ் பாகிஸ்தான். இந்த மேட்ச் 2007 நடந்துச்சு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண பாகிஸ்தான் 45 ஓவருக்கு 132 ரன் தான் அடிச்சாங்க. செகண்ட் பேட்டிங் பண்ண அயர்லாந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தடுமாற்றமா இருந்தாலும் 3 விக்கெட் வித்தியாசத்துல மேட்ச் ஜெயிச்சு. 1996ல ஒரு அப்செட் நடந்துச்சு. அது மூணாவது அப்செட். வேர்ல்டு கப்ல கென்யாவும் வெஸ்ட் இண்டீஸும் மேட்ச் விளையாண்டாங்க. இதுல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண கென்யா 49 ஓவருக்கு 166 ரன் தான் அடிச்சிருந்தாங்க. ஆனா செகண்ட் பேட்டிங் எடுத்த வெஸ்ட் இண்டீஸ் 93க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இது பெரிய அதிர்ச்சியா இருந்தது. 2023 வேர்ல்டு கப்ல 4வது அப்செட் நடந்துச்சு. அது ஆப்கானிஸ்தானுக்கு இங்கிலாந்துக்கு நடந்தது. இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண ஆப்கானிஸ்தான் 49.5 ஓவருக்கு 234 ரன் தான் அடிச்சாங்க. ஆனா செகண்ட் பேட்டிங் பண்ண இங்கிலாந்து அந்த ரன் கூட அடிக்க முடியாம 40 ஓவருக்கு 215 ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இது ஒரு இங்கிலாந்துக்கு மோசமான அப்செட் அமைஞ்சிருச்சு. 99ல நடந்த வேர்ல்டு கப்ல ஒரு அப்செட் நடந்துச்சு. இது 5வது அப்செட். இந்த மேட்ச் பங்களாதேஷ்க்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்தது. இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண பங்களாதேஷ் 50 ஓவருக்கு 9 விக்கெட்டுக்கு 220 ரன் அடிச்சிருந்தாங்க. ஆனா செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங் பண்ண பாகிஸ்தான் 44 ஓவருக்கு 161 ரன் தான் அடிச்சிருந்தாங்க. 5வது அப்செட் அமைஞ்சிருச்சு. 2015ல ஒரு அப்செட் நடந்துச்சு வேர்ல்டு கப்ல. இந்த மேட்ச் பங்களாதேஷுக்கும் இங்கிலாந்துக்கும் நடந்தது. இது 6வது அப்செட். பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது 50 ஓவருக்கு 7 விக்கெட்டுக்கு 275 ரன் அடிச்சிருந்தாங்க. செகண்ட் பேட்டிங் பண்ண இங்கிலாந்து 48.3 ஓவர்ல 260 ரன் அடிக்க முடிஞ்சிச்சு அவங்களால. 15 ரன் வித்தியாசத்துல மேட்ச் தோத்துட்டாங்க இங்கிலாந்து. 1983ல வேர்ல்டு கப் மேட்ச். இந்த மேட்ச்ல 7வது அப்செட் நடந்துச்சு. இந்த அப்செட் ஆஸ்திரேலியா வர்சஸ் ஜிம்பாப்வேக்கு நடந்தது. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண ஜிம்பாப்வே 94க்கு 5 தடுமாறிட்டு இருந்தாங்க. டங்கன் ஃபிளெச்சர் அபாரமா பேட்டிங் ஆடி அந்த மேட்சை எடுத்துட்டு போனார். இது 60 ஓவர் மேட்ச். 60 ஓவருக்கு 239க்கு 6 இந்த மாதிரி டார்கெட் செட் பண்ணிச்சு ஜிம்பாப்வே. டார்கெட் கம்மியா இருக்கு அப்படிங்கிற தோரணையில ஆஸ்திரேலியா பேட்டிங் பண்ணாங்க. பட் ஆனா அவங்களுடைய அன்பார்ச்சுனேட்லி அந்த மேட்ச் அவங்களுக்கு தோல்வியில் முடிஞ்சிச்சு. 60 ஓவருக்கு அவங்களால 226 ரன் தான் அடிக்க முடிச்சு. இந்த மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்காவோட கேப்டன் கப்லர் வர்சஸ் ஆஸ்திரேலியாவுக்கு பேட்டிங் பண்ணி 76 ரன் அடிச்சிருந்தார். 1999 வேர்ல்டு கப்ல சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் ஜிம்பாப்வேக்கும் நடந்த மேட்ச்ல ஒரு அப்செட் நடந்துச்சு. இது 8வது அப்செட். டாஸ் ஜெயிச்சோன்னு ஜிம்பாப்வே ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னாங்க. 50 ஓவருக்கு 6 விக்கெட்டுக்கு 223 ரன் அடிச்சாங்க. சேசிங்ல சவுத் ஆப்பிரிக்காவோடது ரொம்ப சுமாரா இருந்தது. ஸ்டார்டிங்ல 4 விக்கெட் கடந்து போயிடுச்சு. 47.2 ஓவருக்கு 185 ரன் தான் அவங்களால அடிக்க முடியும். இது வேர்ல்டு கப் அப்செட்ல 8வது அப்செட்டா பதிவாயிட்டு. கென்யா வர்சஸ் ஸ்ரீலங்கா 2003 வேர்ல்டு கப் அப்செட். இது 9வது அப்செட். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண கென்யா 50 ஓவருக்கு 9 விக்கெட் இழப்புக்கு 210 ரன் அடிச்சிருந்தாங்க. 45 ஓவருக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. 157 ரன் தான் அடிச்சிருந்தாங்க. ஆனா இந்த மேட்ச்ல டிசெல்வா, மகள ஜெயவர்தன, குமாரா சங்ககாரம் போன்ற ஜாம்பவான்கள் எல்லாம் இருந்தாங்க. 2023 வேர்ல்டு கப்ல நெதர்லாந்து அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா ஒரு அப்செட் நடந்துச்சு. இந்த வேர்ல்டு கப் அப்செட் 10வது அப்செட். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண நெதர்லாந்து 140க்கு 7 அப்படிங்கிற தடுமாற்றத்துல இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறமேல கேப்டன் ஸ்காட் எட்வர்ட்ஸ் ஃபார்ம்ல நிரூபிச்சார். 78 ரன் அடிச்சார். 245க்கு 8ன்னு ஒரு டார்கெட் செட் பண்ணார். செகண்ட் பேட்டிங் பண்ண சவுத் ஆப்பிரிக்காவால 207 ரன் தான் அடிக்க முடிஞ்சு. எல்லா விக்கெட்டையும் விட்டுட்டாங்க. இது வேர்ல்டு கப்ல 10வது அப்செட்டா பதிவாயிட்டு. 2007 வேர்ல்டு கப்ல ஒரு அப்செட் நடந்துச்சு. இது இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் நடந்த மேட்ச். இது 11வது அப்செட்டா வேர்ல்டு கப் ரெக்கார்ட்ல பதிவாயிருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண இந்தியா 49.3 ஓவர்ல 6 விக்கெட்டையும் விட்டு 191 ரன் தான் அடிச்சாங்க. செகண்ட் பேட்டிங் பண்ண பங்களாதேஷ் ஈஸியா சேசிங் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க 5 விக்கெட் வித்தியாசத்துல. இது வேர்ல்டு கப் 11வது அப்செட்டா பதிவாயிருக்கு. 2011 வேர்ல்டு கப்ல ஒரு அப்செட் நடந்துச்சு. இந்த அப்செட் 12வது அப்செட்டா பதிவாயிருக்கு. இது இங்கிலாந்துக்கும் பங்களாதேஷுக்கும் நடந்தது. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண இங்கிலாந்து 49.4 ஓவர்ல 8 விக்கெட் விட்டு 220 தான் அடிக்க முடிஞ்சு அவங்களால. 126 டார்கெட்டை சேஸ் பண்ணி போனது பங்களாதேஷ் ஒரு கட்டத்தில் 168ங்கிற நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. தைலண்டர்ஸ் அந்த மேட்சை ஜெயிக்க வச்சு வேர்ல்டு கப் அப்செட் நிறுத்திட்டாங்க. இங்கிலாந்துக்கு இது ஒரு அப்செட் அமைஞ்சது. 1999ல வேர்ல்டு கப் அப்செட் ஒன்று நடந்தது. இந்த அப்செட் இந்தியாவுக்கும் ஜிம்பாப்வேக்கும் நடந்துச்சு. 13வது அப்செட்டா வேர்ல்டு கப் ரெக்கார்ட்ல பதிவாயிருக்கு. பேட்டிங் பண்ண ஜிம்பாப்வே 50 ஓவருக்கு 9 விக்கெட்டுக்கு 252 ரன் அடிச்சிருந்தாங்க. சேஸ் பண்ணிடலாம்னு நினைச்ச இந்தியாவுக்கு பேட்டிங் ஆர்டர் சொதப்பலாம் அமைஞ்சது. செகண்ட் இன்னிங்ஸ்ல இந்தியா 249க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க.
ஒரு கட்டத்தில் 164-4ங்கிற நிலையில இருந்த இந்தியா, ஆனா அதுக்கு அடுத்து வந்து பேட்ஸ்மேன் ஒழுங்கா விளையாடாதனால 249 ஆல் அவுட். இல்ல ஹென்ரி ஒழுங்கா நல்லா பவுலிங் போட்டிருந்தாரு. 1992 வேர்ல்டு கப்ல ஒரு அப்செட் நடந்துச்சு. இது 14வது வேர்ல்டு கப் அப்செட்டா ரெக்கார்ட்ல பதிவாயிருக்கு. இங்கிலாந்து வர்சஸ் ஜிம்பாப்வே. ஜெயிச்சது என்னமோ இங்கிலாந்து தான், ஆனா ஜிம்பாப்வே தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. இங்கிலாந்தோட பவுலிங் அட்டாக்கு ஜிம்பாப்வே அடி பண்ணிட்டாங்க. 134 ரன் தான் அடிச்சாங்க. 135 தான் டார்கெட் அப்படின்னு நினைச்ச இங்கிலாந்துக்கு ஸ்டார்டிங் ரொம்ப சொதப்பலா அமைஞ்சிச்சு. 43 ரன்னுக்கு 5 விக்கெட் எடுத்து ரொம்ப தடுமாற்றம் ஆயிட்டாங்க. அதுக்கு அடுத்து அந்த பேட்ஸ்மேன் நினைச்சு ஆட முடியாம இங்கிலாந்து தோல்வியை தள்ளிட்டாங்க. இது ஒரு அப்செட்டா அமைஞ்சிருக்கு வேர்ல்டு கப். இது 14வது வேர்ல்டு கப் அப்செட். 1979 வேர்ல்டு கப் இங்க ஒரு அப்செட் நடந்தது. இது 15வது வேர்ல்டு கப் அப்செட். இது இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடந்தது. ஸ்ரீலங்கா தன்னோட முதல் உலக கோப்பையில ஒரு பெரிய டீமை ஜெயிச்சது இதுதான் கிரிக்கெட் வரலாற்றிலேயே. 60 ஓவருக்கு 238 அப்படின்னு டார்கெட் செட் பண்ணாங்க ஸ்ரீலங்கா. தொடர்ந்து விளையாடிய இந்தியா 54.1 ஓவர்ல 191 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இது 15வது வேர்ல்டு கப் அப்செட்டா ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. 2014 T20 உலக கோப்பை. இதுல நெதர்லாண்டுக்கும் சவுத் ஆப்பிரிக்கா நடந்த மேட்ச் ஒரு அப்செட்டா கருதப்படுது. இது 16வது வேர்ல்டு கப் அப்செட். டாஸ் ஜெயிச்ச நெதர்லாந்து சவுத் ஆப்பிரிக்காவை பேட்டிங் பண்ண சொன்னாங்க. 20 ஓவருக்கு 145-9 சவுத் ஆப்பிரிக்காவை அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. ஸ்டார்டிங்ல 80க்கு 1 அப்படின்ற நெதர்லாந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் தடுமாறினாலும் இறுதி கட்டத்துல நெதர்லாந்து வின் பண்ணிட்டாங்க. 18.4 ஓவர்ல அந்த 139 ரன் டார்கெட்டை ஜெயிச்சிட்டாங்க. இது 17வது வேர்ல்டு கப் அப்செட். 2022 வேர்ல்டு கப் மேட்ச் நடந்துச்சு. இது T20 வேர்ல்டு கப். இதுல 18வது வேர்ல்டு கப் அப்செட் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண நமீபியா 163 ரன் தான் அடிச்சாங்க, 7 விக்கெட் இழப்புக்கு. ஆனா செகண்ட் பேட்டிங் பண்ண ஸ்ரீலங்கா 19 ஓவருக்கு 108 ரன் தான் அடிக்க முடிஞ்சிச்சு. இதுல டாப் ஆர்டர் யாரும் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. இது ஒரு மோசமான அப்செட்டா ஸ்ரீலங்காவுக்கு அமைஞ்சிச்சு. 19வது வேர்ல்டு கப் அப்செட் 2007ல ஆஸ்திரேலியாவுக்கும் ஜிம்பாப்வேக்கும் நடந்தது. பலமான ஆஸ்திரேலியா டீம் 20 ஓவருக்கு 138க்கு 9ங்கிற மாதிரி தன்னோட கட்டுப்பாட்டு கொண்டு வந்தாங்க ஜிம்பாப்வே பவுலர்ஸ். சேசிங்னு வரும்போது ஜிம்பாப்வே 139 ரன் அடிச்சாங்க. ஒரு பால் ஸ்பேர்ல மேட்ச் முடிச்சிட்டாங்க. விக்கி பாண்டிங் தலைமையில் நடந்த இந்த மேட்ச்ல ஆஸ்திரேலியா பெரிய ஒரு அப்செட்டை சந்திச்சு. 2014ல ஒரு அப்செட் நடந்தது. இந்த அப்செட் பங்களாதேஷுக்கும் ஹாங்காங் நடந்திருக்கு. ஹாங்காங் இது வரைக்கும் ஒரே ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. அந்த மேட்ச் பங்களாதேஷ்க்கு எதிராக நடந்த மேட்ச். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண ஹாங்காங் 114க்கு 8 விக்கெட் விட்டுருந்தாங்க. செகண்ட் பேட்டிங் பண்ண பங்களாதேஷ் 16.3 ஓவர்ல 108க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. பங்களாதேஷ் பெரிய தோல்வியை சந்திச்சு. இது 20வது வேர்ல்டு கப் அப்செட். 2021 வேர்ல்டு கப்ல ஸ்காட்லாண்டும் பங்களாதேஷும் விளையாண்டாங்க. இது ஒரு அப்செட்டா அமைஞ்சது. இது 21வது வேர்ல்டு கப் அப்செட். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண ஸ்காட்லாந்து 140 ரன் அடிச்சிருந்தாங்க. 134க்கு 7 விக்கெட் விட்டுருந்தாங்க. அவங்களால அந்த டார்கெட்டை ரீச் பண்ண முடியாதனால அது ஒரு அப்செட் அமைஞ்சிச்சு. 6 ரன் வித்தியாசத்துல ஸ்காட்லாந்து ஜெயிச்சிட்டாங்க. ஆப்கானிஸ்தான் வெஸ்ட் இண்டீஸ் 2016ல வேர்ல்டு கப் அப்செட் நடந்துச்சு. இது 22வது வேர்ல்டு கப் அப்செட். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண வெஸ்ட் இண்டீஸ் 123க்கு 7 விக்கெட் அப்படிங்கிற நிலைமையில ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை முடிச்சுக்கிட்டாங்க. செகண்ட் பேட்டிங் பண்ண ஆப்கானிஸ்தான் 124 ரன் சேஸ் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. விக்கெட் விட்டுருந்தாங்க. 6 ரன் வித்தியாசம் தோல்வி செஞ்சுட்டாங்க. 2014 T20 வேர்ல்டு கப்ல நடந்த அப்செட் இங்கிலாந்துக்கும் நெதர்லாண்டுக்கும் நடந்துச்சு. பேட்டிங் பண்ண நெதர்லாந்து 20 ஓவருக்கு 5 விக்கெட்டுக்கு 133 ரன் அடிச்சிருந்தாங்க. செகண்ட் பேட்டிங் பண்ண இங்கிலாந்து 17.4 ஓவர்ல 88 ரன் தான் அடிக்க முடிஞ்சிச்சு. அந்த மேட்ச் ஒரு அப்செட் அமைஞ்சது. 2022 வேர்ல்டு கப்ல ஒரு அப்செட் நடந்துச்சு. இந்த அப்செட் அயர்லாண்டுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண வெஸ்ட் இண்டீஸ் 146க்கு 5 அப்படிங்கிற விதத்துல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிச்சுக்கிட்டாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ண அயர்லாந்து 17.3 ஓவர்ல 150 ரன், ஒரு விக்கெட் இழப்புல மேட்ச் முடிச்சிட்டாங்க. இது வேர்ல்டு கப்புடைய 24 அப்செட் அமைஞ்சிருச்சு. 2022 வேர்ல்டு கப்ல ஒரு அப்செட் நடந்தது. இந்த அப்செட் அயர்லாண்டுக்கும் ஸ்காட்லாண்டுக்கும் நடந்துச்சு. இது 25வது வேர்ல்டு கப் அப்செட். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண ஸ்காட்லாந்து 20 ஓவருக்கு 176 ரன்னுக்கு 5 விக்கெட்டுங்கிற மாதிரி டார்கெட் செட் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் பேட்டிங் பண்ண அயர்லாந்து 177 ரன், 6 பந்து மீதி இருக்கும்போது மேட்சை முடிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் நடந்த வெற்றி சிறப்பான வெற்றியை அயர்லாந்து பதிவு பண்ணது.